இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேர் 5 வருடங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணின பிறகும் அவர்களுடைய எக்ஸ்ஐஆர்ஆர் 8% மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நம்ம வீடியோஸில் போட்டிருந்தாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸே தப்பா, எஸ்ஐபியே தப்பா, இவ்வளோ நீண்ட காலம் நாங்கள் முதலீடு பண்ணது தப்பா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல லேயராக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அடிப்படை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு பங்குச்சந்தை போன்ற சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க. அப்படி முதலீடு பண்ணும்போது எந்த ஒரு கேரண்டியும் கொடுப்பது கிடையாது. இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், 15% வரும், 20% வரும் அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியுமே கொடுப்பது கிடையாது. ஆனால் சராசரியாக பல ஃபண்ட்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 15% வந்திருக்கு, ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். அது அப்படியே நம்ம ஃப்யூச்சருக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த 8% அப்படிங்கிறதும் கூட நாம் மிக குறைவான ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறத விட எதோட ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதோட ஒப்பிட்டு இந்த 8% புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நான் ஜஸ்டிஃபை பண்ணலை, 8% தான் ஜஸ்டிஃபை பண்ணலை. 8% நல்ல ரிட்டர்ன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5 வருஷம் போட்டாலும் 8% வருமா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பதில். பட் அதை நம்ம எப்படி ஆராய்ந்து பார்க்கணும், அதில் எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒரு இன்வெஸ்டர் எடுக்கணும், இந்த மாதிரி நீண்டகால அடிப்படையில் முதலீடு பண்ணும்போது இந்த 8% ரிட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப வலியை தருகின்ற ஒரு விஷயம், அதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமே தவிர, நாம் 8% நல்ல ரிட்டர்ன், நீங்கள் அதிலே மகிழ்ச்சி அடைங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு பர்சனலாக நான் ஒரு முதலீடு பண்ணுறேன்னா அதை பல மடங்கு உயர்த்தணும், மிக விரைவாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டருக்கு 8% தொடர்ந்து 5 வருஷம் டிசிப்ளினாக எஸ்ஐபியில் போடும்போது பல வழிகளை தரும். ஸோ அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 8% பாசிபிளா, அந்த மாதிரி 8% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கானா, கண்டிப்பாக சில ஃபண்ட்ஸில் வந்திருக்கு, கடந்த 5 வருடத்திலே வந்திருக்கு. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸை சதவீத கணக்கில் மட்டும் பார்க்கக்கூடாது, அதனுடன் தொடர்புடைய பெஞ்ச்மார்க்கில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பெஞ்ச்மார்க்கோட ஒப்பிட்டு பார்க்கணும், அந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நாம் ஒரு ஸ்கீமை தேர்ந்தெடுக்கும் போதே அந்த ஸ்கீமுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும், சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும், சில குறிக்கோள்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணணும்னா அதே மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸோட தான் கம்பேர் பண்ணணும், அதே கேட்டகரியில் இருக்கிற ஃபண்ட்ஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ 8%ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் பெஞ்ச்மார்க்கோட இதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுற ஒரு பெஞ்ச்மார்க்கோட நம்ம ஒப்பிடும்போது, அந்த பெஞ்ச்மார்க் 4% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா, இந்த 8% ஒரு சிறப்பான ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே ஆப்போசிட், அந்த பெஞ்ச்மார்க் 15% ரிட்டர்ன் கொடுக்குது, ஆனால் நம்ம ஃபண்ட் 8% தான் கொடுக்குது அப்படின்னா, இது ஒரு தப்பான ஒரு முதலீடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கேட்டகரைஸ் வைஸும் பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் நம்ம ஃபண்டு எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் 5 வருஷத்தில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதை விட சிறப்பான ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்ததுன்னா, வேறு ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்ததுன்னா, நம்ம பண்ணியிருக்கிற முதலீடு தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் இந்த 8% ஃபஸ்ட்டு கணக்கிடணும். இப்படிலாம் கணக்கு போட்டுட்டோம், அதுக்கு பிறகும் 8% தான் இருக்குது அப்படின்னா, நம்ம எதை ஆராய்ந்து பார்க்கணும், உடனே அந்த ஃபண்டை எடுத்துடணுமானா அப்படி கிடையாது. எதனால் அந்த 8% வந்தது? ஃபண்டில் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இல்லாததுக்கு காரணம், அவங்க ஏதாவது அவங்க ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து வேறுபட்டு முதலீடு பண்ணினாங்களா, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததா, இல்லை இவங்க தவறான முடிவுகளை தொடர்ந்து எடுக்கிறாங்களா, இல்லைனா இது ஒரு சைக்கிளா அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு 5 ஆண்டுகளில் 8% நமக்கு எக்ஸ்ஐஆர்ஆர் கிடைக்குது அப்படின்னா, அந்த ஃபண்ட் அப்போ தான் ஒரு கன்சாலிடேட்டிங் ஃபேஸில் இருக்கும். அவங்க முதலீடு பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் இனிமே வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஃபண்டை ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் டிக் மார்க் ஆகுனா நீங்கள் வெளியே வரணும்னு அவசியமே கிடையாது. அந்த பீரியடை நம்ம கன்சாலிடேஷன் பீரியடுன்னு பார்க்கலாம். அதற்கப்புறம் அந்த ஃபண்டு வளருவதற்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இது நமக்கு வளர்ச்சி கொடுக்காது அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபண்டிலேருந்து வெளியே வந்துடலாம். மிக குறிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் 5 வருஷம் கழித்து பார்க்கக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு, 2 தப்பு குறிப்பிட்டு பண்ணுறாங்க. ஒன்று, இந்த மாதிரி முதலீடு பண்ணிவிட்டு
அது அவங்களாகவே டைரக்ட் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம், இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக முதலீடு பண்ணலாம். இப்படி முதலீடு பண்ணும்போது அதுக்கப்புறம் அதை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. இவங்களாகவே முதலீடு பண்ணும்போது யாரையுமே இவங்க குத்தம் சொல்ல முடியாது. இவங்க அப்படியே கவனிக்காமல் விட்டுடுவாங்க. 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நம்ம காலத்தை வந்து இழந்திருப்போம். இதே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் பண்ணுறாங்க அப்படின்னா பல நேரங்களில் எங்களுக்கு வர்ற ஃபீட்பேக் வந்து அந்த குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பணத்தை வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணதை விட பண்ணின உடனே ஆளை காணாமல் போயிடுறாரு, எங்களை தொடர்பு கொள்வதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சிக்கல்கள் இருக்குது. இப்படி இருக்கவே கூடாது. நம்மளுடைய ஃபண்டை வந்து வருடந்தோறும் ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு பல பல லேயர்ஸில் ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல நம்ம அந்த ஃபண்டை ஏன் தேர்ந்தெடுத்தோம், அதுலேருந்தே அங்கே வந்து ஆராய்ச்சி தொடங்கணும். ஏன் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இருந்த காரணங்கள் ஒரு வருஷம் கழித்து மாறிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு வருஷம் கழித்து அந்த ஃபண்டை மாற்றக்கூடிய முடிவை அப்போவே எடுக்கணும். அடிப்படையில் நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனுக்காக ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை நம்ம தேர்ந்தெடுத்துருப்போம். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது நான் சில விஷயங்களை சொல்கிறேன். பலரும் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் பிரபலமாக இருக்கின்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிடுறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்து வைக்கும்போது அது ஒரு பெரிய டாப் ப்ரைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி சமூக ஊடகத்தில் பிரபலமாக இருக்கின்ற ஃபண்டை எடுக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்குது. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஃப்ரேம் என்ன, இப்படி நீங்கள் ஒரு பிரின்சிபலுக்கு கீழே தான், ஒரு ரூல்ஸுக்கு கீழே தான் ஒரு ஃபண்டை முதல் வருடமே தேர்ந்தெடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்ததுக்கப்புறம் அந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலுமே உங்களுடைய நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது முதல் வருடம் தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் கட்டமைத்த அந்த ரூல்ஸ்க்கு கீழே அந்த ஃபண்டு வந்ததுன்னா அந்த ஃபண்டை வந்து யூ கேன் ஸ்டே இன்வெஸ்டட். நம்ம ஒரு வருடம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய காலம். அந்த ஃபண்டுக்கு இனிமேல் நம்ம டைம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பெருசாக அந்த ஃபண்டில் எதுவுமே மாற்றம் வரலை. ஆனால் தொடர்ந்து 2வது வருடமும் ஒரு ஃபண்ட் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுது, அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது, பெஞ்ச் மார்க்கோட கீழே இருக்குது அப்படின்னா 2வது வருடத்துலேயே நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபண்டை மாற்றுவது நல்லது. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மாற்றுறது ரொம்ப ஈஸி. இங்கே ரிடம்ஷன் போட்டுட்டு இன்னொரு ஃபண்டில் அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம். அதில் வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம அடிக்கடி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. தீர ஆராயணும். எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் ரொம்ப ஆராய்ந்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். என் ஃப்ரெண்டு போட்டாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லைனா யாராவது சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை வந்து 2 வருஷம் கழித்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்கள் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறேன்னா வெளியில் வந்துடக்கூடாது. நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அந்த ஸ்கீமை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு வலுவான காரணம் இருக்கணும். அடுத்தடுத்த வருடம் நீங்கள் அதை திறனாய்வு செய்யணும். அந்த திறனாய்வு செய்யும் போதும் உங்கள் கோல்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா நீங்கள் மாற்றலாம். இல்லை ஃபண்டில் அடிப்படையாக ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா நீங்கள் மாற்றலாம். மாற்ற வேண்டிய முடிவுகள் தப்பு கிடையாது, ஆனால் அடிக்கடி மாற்றக்கூடாது. இப்படி பல லேயர்ஸாக நம்ம வந்து இந்த ஸ்கீமை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணணும். இது 2வது விஷயம். இப்படி பண்ணும்போது நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் 8% அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கின்ற அந்த மூமெண்ட்டை வந்து தவிர்க்கலாம். 2வது வருஷமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். 3வதாக இந்த 8% 5 வருஷத்துலேயும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த பீரியடும் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியடாக பார்க்கணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் ரொம்ப உச்சத்தில் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த நேரத்துலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கன்சாலிடேட்டாக 5 வருஷம் பார்க்கும்போது அப்போ தான் வந்து அது கன்சாலிடேட் ஆகிருக்கும். ஸோ 8% அப்படிங்கிற ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி நம்ம எந்த பீரியடில் என்ட்ரி ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம தப்பான பீரியடில் என்ட்ரி ஆயிருந்தாலும், ரொம்ப டாப்பில் என்ட்ரி ஆயிருந்தாலும், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மார்க்கெட் எப்போல்லாம் வந்து கீழே வருதோ அப்போ நம்ம கூடுதலாக யூனிட்ஸை வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ எஸ்ஐபி போட்டு 5 வருஷம் காத்திருந்தோம். 5 வருஷம் காத்திருந்தாலே நமக்கு 15% கிடச்சிரும், 20% கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாலுமே நாம் தொடர்ந்து கொஞ்சம் அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் அப்படின்னு சொன்னால் தேவைப்பட்ட கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். இப்போ நம்ம NAV வந்து 100 இருக்குது, நம்ம 1 லட்சம் போட்டோன்னா நமக்கு 1000 யூனிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, நம்ம NAV 50 ரூபாய்க்கு வருது அப்படின்னா அதே வந்து 2000 யூனிட்ஸ் கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் 50லேருந்து மறுபடியும் அது வந்து 100க்கு போகும்போது நமக்கு வந்து அந்த 2000 யூனிட்ஸுக்கான லாபம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எஸ்ஐபியோடு சேர்த்து பயன்படுத்திக்கும் போது நமக்கு இந்த 8% போன்ற ரிட்டர்ன்ஸ்களை தவிர்க்கலாம். ஏன்னா நிஜமாகவே 5 வருடம் அப்படிங்கிறது மிக நீண்ட காலம். நம்ம உள்ளே வர்றதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு உள்ளே வர்றதே வந்து நம்ம அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் வந்து தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான், அதில் மறுக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு இதே காலகட்டத்தில்
8% கொடுத்த ஃபண்ட்ஸும் இருக்குது, 19% கொடுத்த ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அடுத்தது மிக முக்கியமானது, நமக்கு என்ன தான் 8% கொடுத்துருந்தாலும் அப்படின்னாலுமே ரெக்கவரி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே ஆகும். அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து ப்ராடாக நடக்கும்போது நம்ம ஃபண்டுமே வந்து மேலே வரும். இதை தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் வரும்போது நம்ம காத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து முழு பலனையும் அனுபவிக்க முடியும். ஸோ நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்தோம், நம்ம சொன்ன பேராமீட்டர்ஸ்குள்ளெல்லாம் இந்த ஃபண்டு வரலை, அதாவது அந்த ஃபண்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலை அப்படின்னா ஸ்டே இன்வெஸ்டடாக தான் இருக்கணும். ஏன்னா டிசிப்ளின் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிவார்டு உண்டு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஸோ இந்த விளக்கத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். இதை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று தான் சொல்கிறேன், நாம் முதலீடு பண்ணிவிட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. நாம் அதை தொடர்ந்து கண்காணிக்கணும். இந்த மாதிரி 8% அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து யாருமே இருந்துடக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிற அறிவுரை, நீங்கள் நேரடியாக போட்டிருந்தாலும் சரி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போட்டிருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேரடியாக போட்டாலும் அதை வந்து தொடர்ந்து கண்காணிங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போட்டிருந்தாருன்னா அவரு உங்கள் சார்பாக கண்காணிக்கிறாரா, அவரு உங்கள் கூட தொடர்பில் இருக்காரா, உங்ககிட்ட கரெக்ஷன் ஆக்ஷன் சொல்கிறாரா, கரெக்டிவ் ஆக்ஷன் சொல்கிறாரா, மார்க்கெட் கீழே போகும்போது உங்களை கூப்பிட்டு அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரா, மார்க்கெட் ஓவர் ஹீட் ஆகும்போது உங்ககிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் ரிடம்ஷன் பண்ணி டெட் ஃபண்ட்ஸில் வச்சுக்கோங்க, இப்படியான விஷயங்களை உரையாடுறாரா பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்தில், நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது புதிய செய்திகள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அதையும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம், தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து வளருவோம். நன்றி. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.